ஆஹா, நாகலட்சுமி நம்மாலு அட்டன் பண்ணுவோம். குரலை மாத்தி பேசலாம். ஹலோ, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். நான் மல்லி தான் பேசுறேன். நீ கொஞ்சம் கோல்டா இருக்கு, அதான் குரல் வேற மாதிரி. கண்டுபிடிச்சிட்டாலே. மாமா சரி வாங்க போலாம், வீட்டுல வேற பூஜை இருக்கு, சீக்கிரம் வாங்கன்னு அம்மா சொன்ன. கோர்ட்டு சொன்னா அது உண்மை ஆயிடுமா? மகதி விட்டாலும் நான் விட மாட்டேன். என்னடி பாக்குற? உனக்கு நான் என்ன கெடுதல் செஞ்சேன்? ஏன் என்ன துடிக்க துடிக்க கொலை பண்ண? என்ன கௌரி, என்ன உனக்கு தெரியலையா? நான் தான் கேசவன், உன் புருஷன். ஐஸ்வர்யா எப்படி இருக்க? நான் எங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போனேன்? என்னதான் உங்ககிட்ட இருந்து அவ அநியாயமா பிரிச்சுட்டாலே. வேற யாரு? உன் மருமக இந்த அஞ்சலி தான். என்ன குத்தி கொன்னதே நீ தாண்டி. காப்பாத்த வந்து பொய்யா சொல்ற. சாத உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல. என் முன்னாடி நிக்காத, இங்க இருந்து போய் போன்னு சொல்றேன்ல. என்ன கொன்னுட்டு என் படத்துக்கு பூ போடுறியா? பூ விடவே மாட்டேன். என்ன கொன்ன மாதிரி உன்னையும் ஒரு நாள் கொல்லுவேன். அவளை யாருமே தண்டிக்காம விட்டுட்டீங்களே, அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. வேற எதுக்கு? என் பொண்ணு ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நினைச்சேன். இந்த சொத்து கைமாறக்கூடாதுன்னு நினைச்சேன். அதுக்காக தான் இவ என்ன கொன்னா. நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்றவர் தானே, அதனால அப்படிதான் கேட்பீங்க. நான் இப்பவே அவளை கொன்னு என் பழியை தீர்த்துக்க போறேன். விடுங்க விடுங்க. ஐஸ்வர்யா, அவளை நீ ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறியே. என் பொண்ணுக்கு அவ ஆசைப்பட்ட வாழ்க்கையை மட்டும் கொடுத்துற ஐஸ்வர்யா. அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும். சரியா?